என்னோட பேரு தேவா. 19 வயசாகக்கூடிய நான் படிக்கிறதுக்காக சென்னையில் இருக்க என்னோட சித்தப்பா வீட்டில் தங்கியிருக்கேன். சித்தப்பா வீட்டில் மொத்தமாக 4 பேர். சித்தப்பா சக்தி ஒரு பேங்க்ல மேனேஜராக இருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர், ஆனால் நேர்மையாக இருப்பார். சித்தி வசந்தா ஒரு அன்பான ஹவுஸ் வைஃபாக இருக்காங்க. 43 வயசாகக்கூடிய சித்தி சித்தப்பா மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆகியிருந்தாலும் இன்னைக்கும் அவங்கள பார்த்தா நேத்து கல்யாணமானவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவளோட பேரு மது. மதுவுக்கு 22 வயசு ஆகுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கா. என்னோட சித்தப்பா வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்கு. கீழே சித்தப்பாவும் சித்தியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. எனக்கும் மதுவுக்கும் தனித்தனி ரூம் மாடியில் இருக்கு. அன்னைக்கு நைட் நான் ஆள் தூக்கத்தில் இருந்தப்போ திடீர்னு யாரோ என்னோட ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்டு பயத்தில் எழும்பி பார்த்தேன். டைம் பார்த்தப்போ மிட்நைட் 12 மணி. இந்த நேரத்தில் யார் என்னோட ரூம் கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற குழப்பத்தோடையே போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் மது நின்றுட்டு இருந்தா. அவளோட முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. நான் அவளை பார்த்து, மது என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு பதட்டத்தோட கேட்டேன். அவளோட குரல் நடுங்க ஆரம்பிச்சது. அண்ணா, நான் ரொம்பவே பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். எனக்கு பயமா இருக்கு, தூக்கமே வரல. என்னோட ரூமுக்கு போகவே எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க ரூம்ல படுத்துக்கட்டுமான்னு கேட்டா, நானும் அவளை பார்த்து பாவப்பட்டு, பரவாயில்ல மது, உள்ளவான்னு சொல்லி அவளுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சேன். என்னோட ரூம்ல ஒரு சோபா இருந்துச்சு. அதுல நான் படுத்துக்கிட்டு மதுவுக்கு என்னோட கட்டளை கொடுத்தேன். கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே தூங்கிட்டோம். மறுநாள் காலையில எழுந்தப்போ மது அவளோட ரூமுக்கு போயிருந்தா. குளிச்சுட்டு காலையில சாப்பிட்றதுக்காக கீழே போனேன். அங்க சித்தப்பாவும் சித்தியும் உட்கார்ந்து இருந்தாங்க. மது ஏற்கனவே குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டுட்டு இருந்தா. நைட் நடந்ததை அவ ஜாலியா சொல்லல. சித்தி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சித்தப்பாவும் ஒரு சிரிப்போட அதை கடந்து போயிட்டாரு. நான் தான் தினமும் மதுவை அவளோட மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட காலேஜுக்கு போவேன். அன்னைக்கு மதுவை இறக்கி விட்டுட்டு திரும்புறப்போ ஏனோ என்னோட பார்வை அவ மேலேயே இருந்துச்சு. அவ்வளவு அழகு. அவளோட கருமையான நீளமான கூந்தல் அவளை பார்க்க ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சா. அவளை இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அதே நினைப்புல நான் காரை நகத்தாமணிக்க பின்னாடி வந்த கார்ஹாரன் அடிக்குதான் என்னோட சுயநினைவே வந்துச்சு. நான் காலேஜுக்கு போனாலும் என்னோட மனசு பாடத்துல கவனம் இல்லாம இருந்தது. மதுவோட உருவம் என்னோட கண்களுக்குள்ளேயே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் பின்னாடி இருந்து என்னோட தோலை தட்டினா. என்ன தேவா, இன்னைக்கு எந்த உலகத்துல இருக்கன்னு கிண்டலா கேட்டா. ரேணு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. என்னோட எல்லா ரகசியங்களையும் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஆனா இப்போ என்னோட மனசுல ஓடக்கூடிய மதுவை பத்தின உணர்வுகளை அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருந்துச்சு. நானும் மலுப்பலா பதில் சொல்லிட்டு கிளாஸை கவனிக்க போயிட்டேன். ஈவினிங் மதுவை கூட்டிட்டு வரத்துக்காக அவளோட காலேஜுக்கு போனப்போ அவ வாசல்லையே நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்து நான் மெய் மறந்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஆனா அவளோட முகத்துல அவ்வளோ கோபம் இருந்துச்சு. கார்ல ஏறினதுமே காலேஜில் யார் கூடயோ சண்டை போட்டதா சொன்னான். அவளோட கோபத்தை குறைக்கிறதுக்காக நான் அவளை சிரிக்க வைக்க சில ஜோக்குகளையும் சொன்னேன். அதை கேட்டு மெல்லமா சிரிச்சா. வழியில அவளை பார்க்கறப்ப எல்லாம் என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு புதுசா எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணை பார்த்தும் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். படிகள்ல அவ எனக்கு முன்னாடி ஏறி போகும்போது அவளோட பின்னாலேயே நானும் போனேன். அவளோட ரூம்குள்ள போக நான் என்னோட ரூம்குள்ள போய் மெத்த மேல அப்படியே சாஞ்சிட்டேன். ஏனோ இன்னைக்கு அந்த வீடு எனக்கு புதுசா தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்காக கீழே வந்தேன். அடுத்த நாள் காலையில சாப்பிடும்போது நான் ஒரு முடிவெடுத்தேன். இனி மதுவை பார்க்க கூடாது, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொல்லி என்னோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டேன். சாப்பிடும்போது சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் சரி, நான் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. என்னோட ரூமுக்கு போயிட்டு வழக்கம் போல படிக்க ஆரம்பிச்சேன். ஈவினிங் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில போயிட்டு நைட் டிஃபன் டைமுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்ததும் சாப்பாட்டு மேசையில சித்தியும் சித்தப்பாவும் மது 3 பேருமே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
சித்தப்பா என்னோட படிப்பை பத்தி கேட்டாரு. மதுவும் தன்னோட மருத்துவ படிப்பு பத்தி சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் அமைதியா சாப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு வந்து லேப்டாப்ல ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ திடீர்னு என்னோட ரூம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா அங்க மது. என்ன மது இந்த நேரத்துலன்னு கேட்டேன். தேவாண்ணா, நான் ஒன்று சொன்னா சிரிக்க மாட்டியேன்னு தயங்கியபடியே கேட்டா. முதல்ல சத்தியம் பண்ணு, சிரிக்க மாட்டேன்னு சொல்லு. சரி சரி, சத்தியமா சிரிக்க மாட்டே. என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்டே. இன்னைக்கும் எனக்கு பயமா இருக்கு, தனியா தூங்க முடியலன்னு சொன்னா. காலையில சாப்பிடும்போது சித்தி அவளை கிண்டல் பண்ணாங்க. என்கிட்ட வர அவ தயங்கி இருக்கா. நான் சிரிச்சுக்கிட்டே, இதுல என்ன இருக்கு, உனக்கு எப்போ பயமா இருந்தாலும் தாராளமா இங்க வந்து தங்கிக்கலாம்னு சொன்னேன். அவளும் உடனே, அப்படியா, அப்புறம் ஏன் 5 நிமிஷம் வாசலையே நிக்க வச்சிருக்க, உள்ள கூப்பிட மாட்டியான்னு செல்லமா கோவிச்சிட்டு கேட்டா. நான் பதறி போயிட்டு வழிவிட்டே. அந்த சூழல்ல அவளோட சிரிப்பு அழகா இருந்துச்சு. அவ என்னோட ரூமுக்கு வந்து கட்டில்ல சாஞ்சு படுத்தா. வெளியில பார்த்தா அவ்வளவு கோவக்காரியா இருக்க மது. ஆனா ஒரு கனவுக்கே இப்படி பயப்படுறியான்னு நான் கிண்டல் செய்ய அவளும் அழகா சிரிச்சா. எனக்கே தெரியல தேவா, ஏன் இப்படி பயப்படுறேன்னு. சரி நீயும் தூங்குன்னு சொன்னா. இல்ல மது, நான் கொஞ்சம் படிக்கணும், நீ தூங்குன்னு பொய் சொன்னேன். அவகிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு என்னோட ஆசை. அதனால தான் அவ தூங்குனதுக்கு அப்புறமா நான் புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருந்தேனே தவிர என்னோட முழு கவனமும் அவ மேல மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில நான் எழுந்து பார்த்தப்போ அவளோட ரூமுக்கு போயிட்டா. அவசரமா ரெடியாகி கீழே போனேன். என்ன தேவா, நேத்து நைட்டு ரொம்ப நேரம் படிச்சியா? அதான் லேட் ஆயிடுச்சு போலன்னு மது. அவ போட்டிருந்த சிவப்பு நிற சுடிதார் அவளுக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு. அந்த சிவப்புல அவ முகம் இன்னும் பளபளப்பா தெரிஞ்சது. அவளையே பார்த்துட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அவ மேல காதல் வந்துருச்சா? இந்த தவிப்பு என் நெஞ்சுக்குள்ள மின்னல் போல பாய ஆரம்பிச்சது. அப்பதான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்போ ஒருத்தரை பத்தி நீ பகல் கனவு காண ஆரம்பிக்கிறியோ, எப்போ அவங்களோட நினைப்பு உனக்கு இறங்கடிக்குதோ, அப்பவே நீ காதல்ல விழுந்துட்டன்னு அர்த்தம். அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் மதுவை உயிரா காதலிக்கிறேன்னு. அன்னைக்கு அவளை காலேஜில் விட்டுட்டு திரும்புறப்போ என்னோட கண்கள் லேசா கசஞ்சிச்சு. அவளுக்கு தெரியாது என்னோட இதயம் அவளுக்காக எவ்வளவு துடிக்குதுன்னு. அன்னைக்கு முழுவதும் அவளை பத்தின நினைப்புகளே என்ன ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஈவினிங் அவளை கூட்டிட்டு வர போகும்போது அவ கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட, இவ என்னோட கசின், இங்கே தான் அட்மிஷன் போட்டிருக்கான்னு அறிமுகப்படுத்தியும் வச்சா. மதுவை ஏத்திக்கிட்டு வீடு திரும்புறப்போ அந்த கார் பயணம் ஒரு யுகமா நீடிக்க கூடாதான்னு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சது. அவளுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பயணம் செய்யறது ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. நைட் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல மது வந்து, தேவா, நான் கொஞ்சம் படிச்சுட்டு உன்னோட ரூம்க்கு வரேன்னு சொன்னான். அவ அப்படி சொன்னது என்னோட இதயத்துல மேலம் கொட்டுன மாதிரி இருந்துச்சு. கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் ஓடி போயிட்டு திறந்தேன். மது சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தா. இன்னைக்கு வாசலையே நிக்க வைக்க போறியான்னு கேட்டுக்கிட்டே கட்டில்ல வந்து உட்கார்ந்தா. கொஞ்ச நேரத்துல அவ தூங்கிட்டா. நான் ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு டேபிள் லேம்பை மட்டும் எரிய விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிலவழி அவளோட முகத்துல விழுகிற மாதிரி அவ்வளவு ஒரு பிரகாசமா இருந்துச்சு. காலங்கள் கடந்ததே தெரியல. என்னோட காதலை அவகிட்ட எப்படி சொல்றேன்ற தவிப்பும் அவளையே பார்த்துட்டு இருந்தேன். ரூம்குள்ள மெல்லிய வெளிச்சம், மதுவோட சீரான சுவாசம் மட்டும் அந்த நிசப்தத்தை நிரப்பிக்கிட்டு இருந்துச்சு. நான் புத்தகத்தை மூடிட்டு கட்டில்ல ஒரு பக்கமா சாஞ்சு அவளையே பார்க்க ஆரம்பிச்சேன். தூக்கத்துல அவ ஒரு குழந்தைய மாதிரி அவ்வளவு அமைதியா இருந்தா. மது, உனக்கு தெரியுமா, உன்னை பார்க்கறப்ப எல்லாம் என்னோட இதயம் ஒரு நிமிஷம் நின்று துடிக்குதுன்னு என்னோட மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டேன். அவ என்னோட சித்தியோட மகன்னு எனக்கு தங்கச்சி முறை சமூகம் என்ன சொல்லும், சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இப்படி 1000 கேள்விகள் என்னோட மூளையை கொடைஞ்சாலும் என்னோட இதயம் மட்டும் இதுதான் காதல்னு அடிச்சே சொல்லுச்சு. அவளை வெறும் அழகா மட்டும் நான் பார்க்கல, என்னோட உலகமாவே பார்க்க ஆரம்பிச்சேன். நேரம் நள்ளிரவை தாண்டுச்சு. எனக்கு தூக்கமே வரல. அவ போத்தி இருந்த போர்வை கொஞ்சம் விலகி இருந்துச்சு. மெதுவா எழும்பி போயிட்டு அவளோட உறக்கம் களைஞ்சிடக்கூடாதுங்கிறது மிக கவனமா இருந்து போர்வைய சரி செஞ்சேன். அப்ப என்னோட விரல்கள் தற்செயலா அவளோட கைகள்ல பட்டுச்சு. அந்த ஒரு நொடி என்னோட உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு. சட்டுன்னு என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு பின்வாங்கினேன். மது, உன்கிட்ட இதை எப்படி சொல்லுவ?
நீயும் என்ன நேசிப்பியா இல்ல ஒரு பிரெண்டா மட்டும்தான் பாக்குறியா? மறுநாள் விடியற காலையில மது நான் எழுந்துறதுக்கு முன்னாடியே தன்னோட ரூமுக்கு போயிட்டா. நான் எழுந்தப்போ என்னோட தலையணியில ஒரு சிறிய காகித துண்டு இருந்துச்சு. அதுல மதுவோட கையெழுத்து. தேங்க்ஸ் தேவா. உன்னோட ரூம்ல இருக்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் கிளம்பு, இன்னைக்கு காலேஜ் எனக்கு முக்கியமான செமினார் இருக்கு. அந்த சிறிய குறிப்பை பார்த்ததும் என்னோட முகத்துல ஒரு சந்தோஷம். வேக வேகமா குளிச்சுட்டு கீழே போனேன். அன்னைக்கு காலையில சாப்பிட்றதுக்கு டேபிள்ல ஒரு விசித்திரமான அமைதியில வச்சு சித்தப்பா ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தாரு. சித்தி வழக்கம் போல பரிமாறிட்டு இருந்தாங்க. மதி என்னை பார்த்து மெலிதா கண் சிமிட்டினா. அது ஒரு சாதாரண செய்கைதான், ஆனா காதல்ல விழுந்த என் கண்ணுக்கு அது 1000 அர்த்தங்களை கொடுத்துச்சு. நாங்க கார்ல காலேஜுக்கு கிளம்பணும். வழியில மது ரொம்பவே உற்சாகமா பேசிட்டு வந்தா. தேவா, இன்னைக்கு ஈவினிங் நாம ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொன்னா. நானும் நிச்சயமா, நீ எப்ப சொன்னாலும் நான் ரெடின்னு சொன்னேன். அவளை காலேஜில் இறக்கி விட்டு வரும்போது என்னோட ஃப்ரெண்ட் ரேணு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன தேவா, ஆளே காணும், மதுவோடையே சுத்திட்டு இருக்கு போலன்னு ரேணு கிண்டல் பண்ணா. அப்படியெல்லாம் இல்ல ரேணு, சும்மா ஒரு உதவிக்கு தானே மடுப்புனே. டேய் தேவா, கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீ மதுவை பார்க்குற பார்வையே சரியில்லை பார்த்துக்கோ. சித்தப்பா ரொம்ப கண்டிப்பானவர்னு ரேணு எச்சரிச்சப்போ என்னோட இதயம் ஒரு நிமிஷம் திடுக்கிட ஆரம்பிச்சது. உண்மைதான், இது நெருப்போட விளையாடுற விளையாட்டு. ஆனா காதல் எப்போதும் ஆபத்துகளை யோசிக்கிறது இல்ல. ஈவினிங் மதுவை கூட்டிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போனேன். அங்க கூட்டமே இல்ல. அமைதியா ஒரு டேபிள்ல உட்கார்ந்தோம். மது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையே நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மது என்னோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டா, தேவா, என்ன ஒரு மாதிரியா பாக்குற? நான் கேட்டதுல இருந்தே நீ ரொம்ப அமைதியா இருக்க. என்னோட தொண்டை வறண்டுருச்சு. இல்ல மது, அது அப்படின்னு இழுக்க ஆரம்பிச்சேன். சொல்லு தேவா, மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிரு. நாம சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க தானே. அந்த நிமிஷம் என்னோட காதலை சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுச்சு. மது, நான் உன்னை நேசிக்கிறேங்கிற வார்த்தை என்னோட நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு. ஆனா அதே சமயம் சித்தப்பாவோட கண்டிப்பான முகமும் சித்தியோட நம்பிக்கையான சிரிப்பும் என்னோட கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சு போச்சு. நான் மெதுவா சிரிச்சுக்கிட்டே, ஒன்னும் இல்ல, உன்னோட படிப்பு பத்தி தான் யோசிச்சே. டாக்டர் ஆக போறல, அதுக்காக தான் பொய் சொல்லி தப்பிச்சுட்டே. என்ன? ஒரு நிமிஷம் உத்து பார்த்தா அவளுக்கு என்னோட மனசுல இருக்கிறது புரிஞ்சிருக்குமோ தெரியல. வீட்டுக்கு வந்தப்போ கார் மௌனமா இருந்துச்சு. ஆனா அந்த மௌனம் பல ரகசியங்களை சுமந்துட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு திரும்பவும் என்னோட ரூம் கதவை தட்டுற சத்தத்துக்காக நான் காத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சேன். என்னோட காதல் அவளுக்கு புரியுமா, இல்ல இது ஒருதல காதலாவே முடிஞ்சிடுமா? அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு திரும்பினதுல இருந்து தேவாவோட மனசுல ஒரு நிலையிலேயே இல்ல. ஐஸ்கிரீம் கடையில மது கேட்ட அந்த கேள்வி, என்ன ஒரு மாதிரியா பாக்குற? அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்ததுல இருந்து தேவாவோட மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. ஐஸ்கிரீம் கடையில மது கேட்ட அந்த கேள்வி, என்ன ஒரு மாதிரியா பாக்குற? அவனோட மூளைக்குள்ள அந்த கேள்வி அப்படியே இருந்துச்சு. தேவா தன்னோட ரூமுக்கு போயிட்டு ஜன்னலோரமா நின்னுட்டு இருந்தான். வெளியில சென்னை மாநகரம் மின் விளக்குகளால ஜொலிச்சிட்டு இருந்தது. ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருந்தது. நைட் 12 மணி, வழக்கம் போல அந்த மெல்லிய சத்தம். தேவா எதிர்பார்த்தது போலவே மது வாசல்ல நின்னுட்டு இருந்தா. இன்னைக்கு அவளோட முகத்துல பயத்தை விட ஒரு விதமான குழப்பம் அதிகமாவே இருந்துச்சு. உள்ள வரலாமான்னு மெதுவான குரலை கேட்டா. வா மது, இதுக்கெல்லாம் கேட்கணுமான்னு சொல்லி தேவா சொல்ல அவ தான் வழக்கமான இடத்துல உட்கார்ந்தா. ஆனா இன்னைக்கு அவ உடனே படுக்கல. தேவாவோட மேசையில இருந்த புத்தகங்கள் ஒன்னொன்னா புரட்ட ஆரம்பிச்சா. தேவா இன்னைக்கு ஐஸ்கிரீம் கடையில நான் உன்னை கவனிச்சேன்னு மெல்ல ஆரம்பிச்சா. தேவாவோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. நீ என்னோட முகத்தை பார்க்கவே பயப்படுற மாதிரி தெரிஞ்சது. என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு ஒன்று புரியுது. அது என்ன? இதை கேட்டதும் தேவா திகைச்சு போனான். ஒரு மருத்துவ மாணவியோட கூர்மையான பார்வைக்கு தன் காதலை மறைக்க முடியாதுன்னு அவனுக்கு அப்பவே புரிஞ்சது. மது, அது ஒன்றும் இல்லையே, காலேஜில் டென்ஷன், வேற ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சான். பொய் சொல்லாத தேவா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நாம் சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாடும் போதே நீ பொய் சொன்னா உன் காது செவந்துரும்.
இப்ப பாரு உன்னோட காது எப்படி சிவந்து போயிருக்குன்னு அவ சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சா. அந்த சிரிப்பு தேவாவோட பயத்தை ஓரளவுக்கு குறைச்சது. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. சின்ன வயசு நினைவுகள், சித்தப்பா செஞ்ச சேட்டைகள், சித்தியோட கைமணோன்னு அவங்களோட பேச்சு நீண்டுகிட்டே போச்சு. பேச்சுக்கிடையில மது அப்படியே தூங்கி போயிட்டா. ஆனா தேவா மட்டும் தூங்கவே இல்லை. காலையில டைனிங் டேபிளுக்கு வழக்கம் போல எல்லாருமே வந்தாங்க. அப்பதான் சித்தப்பா சக்தி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. வசந்தா, மதுவுக்கு இப்போ 22 வயசு ஆகுது. மெடிக்கல் படிப்பு இன்னும் 1 வருஷத்துல முடிஞ்சிடும். என்னோட ஃப்ரெண்டோட பையன் லண்டன்ல டாக்டரா இருக்கான். மதுவுக்கு அவனை பேசலாம்னு நேத்து ஃபோன் பண்ணி கேட்டான். பையன் நல்ல வசதியான குடும்பம்னு சித்தப்பா சொன்னாரு. தேவாவோட கையில இருந்த ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு. அவனோட முகம் ஒரு நொடியில கருக்க ஆரம்பிச்சிருச்சு. மதுவும் அதிர்ச்சியில தன்னோட அப்பாவை பார்த்தா. என்னங்க, இப்பவே என்ன அவசரம்? பொண்ணை இன்னும் படிச்சு முடிக்கவே இல்லையேன்னு சித்தி இருக்க ஆரம்பிச்சாங்க. மதுவும் அதிர்ச்சியில தன்னோட அப்பாவை பார்க்க, என்னங்க இப்பவே அவசரம்? பொண்ணு இன்னும் படிச்சு முடிக்கவே இல்லைன்னு சித்தி வசந்தா சொல்ல, படிப்பெல்லாம் அப்புறமும் படிக்கலாம் வசந்தா, ஆனா இப்படி ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மது, நீ என்ன சொல்றன்னு சித்தப்பா அவளை நேரடியா பார்த்து கேட்டாரு. மது ஒரு நிமிஷம் ஷேரையே பார்த்தா. அவளோட கண்கள்ல ஒரு விதமான ஏக்கம் தெரிஞ்சது. அப்பா, நான் இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்கல, படிப்புல தான் கவனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழும்பி தன்னோட ரூமுக்கு போயிட்டா. வழக்கமா கார்ல போற மது ஏதாவது பாட்டு பாடுவா இல்ல அரட்டடிப்பா. ஆனா அன்னைக்கு கார் முழுக்க மரண அமைதி. தேவா காரை ஓட்டிட்டு இருந்தாலும் அவளோட கண்கள் கலங்கி இருந்துச்சு. மது, சித்தப்பா சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு தேவா குரல் தள்ளுதலுக்கு கேக்குறான். அதுக்கு மதுவும் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே, அப்பா எப்பவுமே இப்படிதான் தேவா, அவர் பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாதுன்னு உனக்கே தெரியும்னு சொன்னான். அப்போ உனக்கு அந்த வரன் பிடிச்சிருக்கா? மது சட்டுன்னு தேவா பக்கம் திரும்பினா. உனக்கு என்ன பைத்தியமா தேவா? எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்குற உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு ஆவேசமா கேட்டா. எனக்கு தெரியும் அது, ஆனா எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. நான் வெறும் ஸ்டூடெண்ட்டு. உன்னோட சித்தப்பா பையன் என்ன எப்படி உன்னோட அப்பா ஏத்துக்குவாருன்னு தேவா தன்னோட குமரலை கொட்டுனா. அதுக்கு மதுவும், தகுதிங்கிறது காசுல இல்ல தேவா, அன்புல இருக்கு. நீ என்கிட்ட உன்னோட காதல சொல்லணும்னு நான் எத்தனை நாள் காத்துட்டு இருப்பேன்னு மது கேட்டப்போ தேவா அதிர்ச்சியில காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டான். மது, உனக்கு தெரியுமா, தெரியாம இருக்குமா, என்னோட ரூமுக்கு நான் பயந்து வரல தேவா, உன் கூட இருக்கணும்னு தான் வந்த. ஒவ்வொரு முறையும் நீ என்ன சரி செய்யறப்போ நான் தூங்காம தான் இருந்த. உன்னோட அன்பை உணர முடிஞ்ச என்னால உன்னோட காதல உணர முடியாதான்னு மது கண்ணீரோட கேட்க, அந்த நொடி காரோட ஜன்னல் ஓரமா மழலை தூறல் ஆரம்பிச்சது. தேவா மதுவோட கைகளை பிடிச்சு, மது, நான் உன்னை உயிரை விட அதிகமா நேசிக்கிறேன். ஆனா சித்தப்பாவையும் சித்தியையும் நினைச்சுதான் பயமா இருக்குன்னு சொல்ல நமக்காக நான் போராடுவேன். ஆனா நீ எனக்கு துணையா இருக்கணும்னு மது சொல்ல, அன்னைக்கு ஈவினிங் மதுவை கூட்டிட்டு வீட்டுக்கு திரும்புறப்போ 2 பேரோட மனசுலயும் ஒரு புதிய தெம்பு இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஹால்ல சித்தப்பாவும் சித்தியும் சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. அங்க சோபால சித்தப்பாவோட ஃப்ரெண்ட் லண்டன்ல இருக்க அந்த மாப்பிள்ளையும் உட்கார்ந்திருந்தாரு. சித்தப்பா சிரிச்சுக்கிட்டே, வா மது, இதோ இவங்க தான், சந்தோஷ்